அப்படியே எனக்கு ரைட் சைடில் போனோம் வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு திருநின்ற ரயில்வே ஸ்டேஷன் போயிடலாம். இப்படியே லெஃப்ட் சைடில் போனோம் அப்படின்னா வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் போயிடலாம். இங்கிருந்து ஜஸ்ட் ஒரு 5 to 6 கிலோமீட்டர் போனீங்கன்னா பட்டாபிராம் டைடல் பார்க் போயிடலாங்க. சென்னையிலேருந்து திருப்பதி போகக்கூடிய நேஷனல் ஹைவே 6 அந்த சர்வீஸ் ரோட்லேருந்து உள்ள ஜஸ்ட் 1.25 கிலோமீட்டர் நம்ம சைட்டுக்கு வந்துடலாங்க. 1 இல்லை 2 இல்லைங்க, மொத்தம் 3 என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ட்ரன்ஸ் ஆர்ச் மட்டும் இல்லாமல் உள்ள வரப்போ 33 அடி ரோடு, 30 அடி ரோடு, 24 அடி ரோடுன்னு சொல்லி உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளாட்லையுமே வந்து உங்களுக்கு இண்டிவிஜுவலா அவென்யூ ட்ரீஸ் கொடுத்துருக்காங்க. ஈவினிங் 6 மணி ஆனால் ஆட்டோமேட்டிக்கா லேம்ப் எரியிற மாதிரி சோலார் ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துட்டாங்க. 40,000 லிட்டர் கெபாசிட்டி இருக்கிற ஓவர் ஹெட் டேங்க் கொடுத்து வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துட்டாங்க. இப்பதான் பூமி பூஜை போட்டு இங்க போர்லாம் போட்டு இங்க பக்காவா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியே மண்டபம்லாம் தேடி அலைய வேணாம். நம்ம சைட்டுக்குள்ளவே ஒரு கிளப் ஹவுஸ் வருதுங்க. ரவுண்ட் 19 அப்படின்னு ஒரு ஆஃபர்ல 19 கோல்டு காயின் நமக்காக ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ப்ராப்ஷல் 600 ஸ்கொயர் ஃபீட்டும் 700 ஸ்கொயர் ஃபீட் அந்த ரேஞ்சில் வாங்குறவங்களுக்கு 10 கோல்டு காயின் ஃப்ரீயா தராங்க. நம்ம ப்ராப்ஷல் நீங்க வெறும் 3 லட்சம் ரூபாய் மட்டும் முன்பணமா எடுத்துட்டு வாங்க. உங்க பேர்ல ஒரு சொந்த இடம் இந்த செரினோல வாங்கிக்கோங்க. அதுக்கும் மாதம் 10,000 ரூபாய் இஎம்ஐ கட்டுற கெபாசிட்டி இருந்தாலே போதுங்க. ஆமா மக்களே, இவ்வளவு நேரம் நீங்க பார்த்த எல்லாமே உண்மைதாங்க. நான் சொப்பனத்துல கூட இப்படி ஒரு கனவு கண்டதில்லை அப்படின்னு கேக்குறீங்களா? 19 கோல்டு காயின் நம்ம ப்ராப்ஷல் 19th இயர் ஆனிவர்சரி முன்னிட்டு கொடுக்குறாங்க. நம்ம வேப்பம்பட்டு செரினோ ப்ராஜெக்ட்லங்க. இப்போ நான் நின்று பேசுறேன், இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து திருப்பதி போகக்கூடிய நேஷனல் ஹைவே 6 வழிச்சாலைங்க. இந்த 6 வழிச்சாலையில இருந்து சர்வீஸ் ரோட்ல இருந்து 1.25 கிலோமீட்டர் நம்மளோட சைட் இருக்குங்க. சுற்றிலும் வீடுகள் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம சைட் இருக்கு. இப்போ ரொம்ப முக்கியமா அப்படியே எனக்கு ரைட் சைட்ல போனோம் வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு திருநின்ற ரயில்வே ஸ்டேஷன் போயிடலாம். இப்படியே லெஃப்ட் சைட்ல போனோம் அப்படின்னா வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் போயிடலாம். எனக்கு பின்னாடி இருக்கு பாருங்க ஒரு பிரம்மாண்டமான கம்பெனி, டாடா ஸ்டீல் கம்பெனிங்க. இங்க 2000 பேருக்கான வேலை வாய்ப்பு இருக்கு. இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 5 to 6 கிலோமீட்டர் போனீங்கன்னா பட்டாபிராம் டைடல் பார்க் போயிடலாங்க. சோ ஐடி கம்பெனி, நான் ஐடி கம்பெனி வேலை வாய்ப்பு இருக்குது, பஸ் கனெக்டிவிட்டி இருக்குது, எல்லா விதமான வசதிகள் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம ப்ராப்ஷல் இப்படிப்பட்ட ஒரு 19th இயர் ஆனிவர்சரி மட்டும் சூப்பரான ஆஃபரோட கொடுத்திருக்காங்க. சைட்டுக்குள்ள போய் டீடைலா பார்த்தலாம் வாங்க. சைட்டு உள்ள வந்தாச்சுங்க. பாக்குறதுக்கே எவ்வளவு சூப்பரா பச்சை பசேர்னு சைட் ஃபுல்லா சூப்பரா டெவலப் பண்ணி கொடுத்திருக்காங்க. உள்ள வந்தோம்னா நம்ம என்ட்ரன்ஸ்லயே வந்து நல்லா அழகா ப்ராப்ஷல் செரினோன்னு சொல்லி ப்ராஜெக்ட் நேம் நம்ம கிளியரா கொடுத்து ஒரு ஒய்டான கேட் கொடுத்திருக்காங்க. 1 இல்ல 2 இல்லைங்க, மொத்தம் 3 என்ட்ரன்ஸ் கொடுத்திருக்காங்க. இங்க ஏன் அப்படின்னா இது 30 ஏக்கர்ல டெவலப் பண்ண போற ஒரு ப்ராஜெக்ட். அதுல ஃபேஸ் 1 இப்போ 10 ஏக்கர் மட்டும் தான் டெவலப் பண்ணிருக்காங்க. இங்க ஃபேஸ் 2 வரும், ஃபேஸ் 3 வரும், ஃபேஸ் 4 வரும். அப்படி வரப்போ இன்னைக்கு ஃபேஸ் 1ல இடம் வாங்குறவங்களோட ஃபியூச்சர் அப்ரிசியேஷன் வந்து உங்க கையில இல்லைங்க, அது ப்ராப்ஷல் கையில இருக்கு. அவங்களே டெவலப் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்க வாங்குற பிரைஸ் டபுள் ஆகிறதுக்கு ப்ராப்ஷல்லே கேரண்டியா இருக்காங்க. ஏன்னா அடுத்தடுத்த டெவலப்மெண்ட் பண்ண பிரைஸ் ஆட்டோமேட்டிக்கா அப்ரிஷியேட் ஆகத்தான் போது. இந்த ஃபேஸ் 1ல வாங்குறவங்க உண்மையிலே லக்கின்னு தான் நான் சொல்லுவேங்க. சரி, ஃபேஸ் 1ல என்ன மாதிரி டெவலப்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா என்ட்ரன்ஸ் ஆர்ச் மட்டும் இல்லாம உள்ள வரப்போ 33 அடி ரோடு, 30 அடி ரோடு, 24 அடி ரோடுன்னு சொல்லி ப்ராப்பரான டிடிசிபி அப்ரூவல் இருக்கிறதுனால டிடிசிபி நார்ம்ஸ் பிரகாரமும் ரெரா நார்ம்ஸ் பிரகாரமும் பக்காவா பண்ணி கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிளாட்லயுமே வந்து உங்களுக்கு இண்டிவிஜுவலா அவென்யூ ட்ரீஸ் கொடுத்துருக்காங்க. ஈவினிங் 6 மணி ஆனா ஆட்டோமேட்டிக்கா லேம்ப் எரியிற மாதிரி சோலார் ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பிளாட்டுக்குமே வந்து பைப் லைன் கொடுத்து உங்களுக்கு 40,000 லிட்டர் கெபாசிட்டி இருக்கிற ஓவர் ஹெட் டேங்க் கொடுத்து வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துட்டாங்க. இப்படி எல்லா விதமான அடிப்படை வசதிகளையும் பார்த்து பண்ணிருக்காங்க நம்மளுடைய ப்ராப்ஷல். இங்க ஏன் இடம் வாங்கணும் அப்படின்னு கேட்டா நிறைய காரணங்கள் இருக்கு. அதுல முக்கியமான காரணம் கனெக்டிவிட்டி தாங்க. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி சென்னையில இருந்து திருப்பதி போகக்கூடிய நேஷனல் ஹைவே 6 அந்த சர்வீஸ் ரோட்ல இருந்து உள்ள ஜஸ்ட் 1.25 கிலோமீட்டர் நம்ம சைட்டுக்கு வந்துடலாங்க. இது மட்டும் இல்லாம நீங்க வேப்பம்பட்டு பஸ் ஸ்டாண்டும் சரி, ரயில்வே ஸ்டேஷனும் சரி ஜஸ்ட் 5 கிலோமீட்டர் இருக்குங்க. அப்படியே ஆப்போசிட் இந்த டைரக்ஷன்ல பாத்தீங்கன்னா திருநின்றவரோட பஸ் ஸ்டாண்டும் சரி, ரயில்வே ஸ்டேஷன் வெறும் 5 கிலோமீட்டர் இருக்கு. இப்படி வேப்பம்பட்டுக்கும் திருநின்றவருக்கும் நடுவுல இடைப்பட்ட இடத்துல இருக்கிறதா நம்மளுடைய ப்ராப்ஷலோட செரினோ ப்ராஜெக்ட்டுங்க. இது மட்டுமா கேக்குறீங்களா? பட்டாபிராம்ல டைடல் பார்க் ஆல்ரெடி வந்துருச்சு நான் சொல்லியிருக்கிறேன். இது வந்து சென்னையோட 2வது டைடல் பார்க்குங்க. ஃபர்ஸ்ட் திருவான்மியூர். இன்னைக்கு திருவான்மியூர்ல ஒரு ஸ்கொயர் ஃபீட் இடம் 12,000 13,000 போகுங்க. ஆனா இங்க அப்படி இல்லங்க. அதே வளர்ச்சி இன்னும் அடுத்த ஒரு 5 ல இருந்து 7 வருஷத்துல நம்ம பார்க்க போறோம். பட்டாபிராம் டைடல் பார்க் வெறும் 7 கிலோமீட்டர்ல இருக்குங்க. சோ ஐடி செக்டருக்கும் பேரு போன ஒரு லொகேஷன்ல நம்மளுடைய ப்ராப்ஷல் கொடுத்திருக்காங்க இந்த செரினோ ப்ராஜெக்ட். செரினோ ப்ராஜெக்ட்ல பிளஸ் சொல்றதுக்கு 1000 பிளஸ் இருந்தாலும் இதுவரைக்கும் வேப்பம்பட்டு சர்க்கிள்லயே எந்த நிறுவனமும் பண்ணாத ஒரு விஷயத்தை நம்ம ப்ராப்ஷல் பண்ணிருக்காங்க. இங்க பாருங்க, என் கண்ணு முன்னாடி ஒரு பூமி பூஜை போட்டிருக்காங்க பாத்தீங்களா? இப்பதான் பூமி பூஜை போட்டு இங்க போர்லாம் போட்டு இங்க பக்காவா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னு தானே கேக்குறீங்க? கிளப் ஹவுஸ் வரப்போதுங்க நம்மளுடைய செரினோ உள்ளே. இங்க வந்து பாத்தீங்கன்னா உள்ளே மெடிடேஷன் சென்டர், யோகா சென்டர், ஜிம், டேபிள் டென்னிஸ் சொல்லி இந்த மாதிரி இன்டோர் கேம்ஸ் எல்லாமே வந்து, அது மட்டும் இல்லாம ஒரு பார்ட்டி ஹால், சின்னதா ஒரு ஃபங்க்ஷன் நீங்க நடத்துறீங்க, ஒரு பர்த்டே நடத்துறீங்க, ஒரு ஈவென்ட் நடத்துறீங்க, ஒரு கெட் டுகெதர் நடத்துறீங்க அப்படின்னா வெளியே மண்டபம்லாம் தேடி அலைய வேணாம். நம்ம சைட்டுக்குள்ளவே ஒரு கிளப் ஹவுஸ் வருதுங்க. இந்த விஷயத்தையும் நம்ம ப்ராப்ஷல் பண்ணி கொடுத்துருக்காங்க. வேற என்ன வேணும்? வேப்பம்பட்டுல யாரும் பண்ணாத ஒரு விஷயம் இந்த கிளப் ஹவுஸ்ங்க. சரி, சைட்டு பிடிச்சிருச்சு, சுத்தி இருக்கக்கூடிய கனெக்டிவிட்டி எல்லாமே பிடிச்சிருச்சு. இங்க இடம் வாங்கணும் அடுத்த முக்கியமான காரணம் ஸ்கூலு, காலேஜ், ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் கேட்பீங்க இல்லையா? கொட்டி போயிருக்குங்க எஜுகேஷன் ஹப்னு சொல்லலாம்.
சொல்லலாம். ஏன்னா இங்க பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் குரூப் ஆஃப் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் இருக்குங்க. அதாவது ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, ஸ்ரீராம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு, ஸ்ரீராம் பாலிடெக்னிக் இருக்கு, ஸ்ரீராம் ஸ்கூல் இருக்கு. எல்லாமே வேப்பம்பட்டில் ஸ்ரீராம் குரூப்பே இருக்கு. அப்படியே இந்த பக்கம் நீங்க வந்துட்டீங்கன்னா ஜெயா குரூப் இருக்குங்க. சொல்ல வேண்டியதே இல்லை. ஜெயா ஸ்கூல் இருக்கு, ஜெயா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, ஜெயா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்கு, ஜெயா பாலிடெக்னிக் இருக்கு, ஜெயா பார்மசி காலேஜ் இருக்குது. அதாவது ஒவ்வொருத்தரும் ஒரு எஜுகேஷனல் ட்ரஸ்ட்டை இங்க தான் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. இது மட்டுமா, ஏஞ்சல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது, ஆக்ஸ்போர்ட் பப்ளிக் ஸ்கூல் இருக்குது, ஆக்ஸ்போர்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது, சொல்லிக்கிட்டே போலாங்க. ரொம்ப யோசிக்க வேணாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ஒரு மெடிக்கல் காலேஜ் கம் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்டோட இது இருக்கணும். அந்த திருவள்ளூர் மாவட்டத்துக்கான கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கம் ஹாஸ்பிட்டல் இங்க ஜஸ்ட் ஒரு 12 கிலோமீட்டர் நீங்க போயிடலாங்க. திருவள்ளூர் சிட்டிக்குள்ளே இருக்கு. இவ்வளவு வசதிகளையும் கொடுத்து என்ன பிரைஸுக்கு தராங்க அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கம்பாரிசன் நான் சொல்லிடுறேன். சென்னையோட முதல் டைடல் பார்க்கான திருவான்மியூர்ல நீங்க ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இடம் வாங்கி தான் இன்னைக்கு பல கோடிக்கு அதிபதிங்க. அதே வாய்ப்பு தான் நமக்கு இங்க வந்திருக்குங்க. நீங்க சைட்டுக்குள்ள இருந்து பார்த்தாலே தெரியுது பட்டாபிராமோட செகண்ட் டைடல் பார்க் இங்க இருந்து எட்டி பார்த்த தூரத்துல இருக்குங்க. ஸோ அப்படிப்பட்ட இடத்துல நீங்க இன்னைக்கு சில லட்சங்கள் போட்டா பல கோடி உங்களுக்கும் அடுத்த 15-20 வருஷத்துல இருக்கு. நான் சொல்றது லாங் டேர்முக்கு. நீங்க டபுள் ஆகணும்னா மினிமம் 3 to 4 வருஷத்துல இந்த டபுள் வந்து நீங்க பார்க்க முடியும். காரணம் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். ஃபேஸ் 2 ஃபேஸ் 3 ஃபேஸ் 4 வரப்போகுது. ஒரு ஸ்கொயர் ஃபீட் 1999 ரூபாய்க்கு நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. முக்கியமா ப்ராப்ஷல் அப்படினால ஆஃபர் தானே. அதுவும் 19வது வருஷம் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்றாங்க. சும்மாவா விடுவாங்க. அதனால தாங்க ஒரு சூப்பரான ஆஃபர். ரவுண்ட் 19 அப்படின்னு ஒரு ஆஃபர்ல 1 இல்ல 2 இல்லங்க 5 இல்ல 10 இல்லங்க 19 கோல்டு காயின் நமக்காக ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம ப்ராப்ஷல். அதுவும் ஒரு கிரவுண்ட் வாங்கணும் 2 கிரவுண்ட் வாங்கணும் அப்படிலாம் கிடையாதுங்க. 800 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து நீங்க இங்க இடம் வாங்கினாலே 19 கோல்டு காயின் நீங்களும் எலிஜிபிள்ங்க. சரி, அப்ப 600 ஸ்கொயர் ஃபீட்ல வாங்குற எங்களுக்கு இல்லையா நீங்க கேக்குறீங்களே, அவங்களையும் சும்மாலாம் நாங்க விட மாட்டோம், வெறும் கையில் அனுப்ப மாட்டோம் சொல்லி 600 ஸ்கொயர் ஃபீட்டும் 700 ஸ்கொயர் ஃபீட் அந்த ரேஞ்சில் வாங்குறவங்களுக்கு 10 கோல்டு காயின் ஃப்ரீயா தராங்க நம்ம ப்ராப்ஷல். ஸோ உடனே வாங்க. இந்த 19th இயர் ஆனிவர்சரியில் உங்க மனசுக்கு பிடிச்ச ஒரு பிளாட்டை இந்த ப்ராப்ஷல் செரினோல வாங்கி கோல்டு காயினை அள்ளிக்கோங்க மக்களே. நம்ம செரினோ ப்ராஜெக்ட் ப்ராப்பரான டிடிசிபி ரெரா அப்ரூவல் இருக்கிறதுனால 80% வரைக்கும் பேங்க் லோன் பண்ணி தராங்க. நீங்க வெறும் 3 லட்சம் ரூபாய் மட்டும் முன்பணமா எடுத்துட்டு வாங்க. உங்க பேர்ல ஒரு சொந்த இடம் இந்த செரினோல வாங்கிக்கோங்க. அதுக்கும் மாதம் 10,000 ரூபாய் இஎம்ஐ கட்டுற கெப்பாசிட்டி இருந்தாலே போதுங்க. லோனே இல்லாம 14 லட்சம் ரூபாய் இருந்தா இங்க 600 ஸ்கொயர் ஃபீட் இடம் நீங்க வாங்கி 10 கோல்டு காயின் அதுல ஃப்ரீயா வாங்கிக்கலாங்க. நீங்க சென்னையில எங்க இருந்தாலும் சரிங்க, இந்த சைட்டை உங்களுக்கு விசிட் பண்ணணும்னா உடனே ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. டைரக்டா கம்பெனி நம்பர் தான். கேப் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி உங்க வீட்ல டோர் ஸ்டெப்ல பிக்கப் பண்ணி சைட்டை காமிச்சு திருப்பி உங்க வீட்ல டிராப் பண்ற வரைக்கும் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம ப்ராப்ஷலே பண்ணிக்கிறது. ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் மட்டும் பண்ணா போதுங்க.